காணொலியில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க அப்படின்னா, ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு நடந்த தாவேகா மாநாடுல என்ன நடந்துச்சு, அவர் என்ன சொன்னாரு, அவர் கொள்கை கோட்பாடுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழுமையான காணொலியில பார்க்க போறோம். நமது வலைதளத்துக்கு நீங்க இப்பதான் புதிதாக இணைந்திருக்கு அப்படின்னா பார்க்கிறீங்க அப்படின்னா நம்முடைய வலைதள பக்கத்தை பின்தொடர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடந்த தாவேகா மாநாட்டில் சச்சரவுகள்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாநாடு முழுக்க சீர்கெட்ட மாநாடாக, ஒழுக்கமின்றி மாநாடாக தான் காணப்பட்டது. என்ன அப்படின்னா, மது போதை, மது பிரியர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மதுவை பரிமாறிக்கொண்டு இருக்கையில் அமராமல் இருக்கையை கொடூரமாக தாக்கி உடைத்து ஆக்கி அங்கே இருந்த கம்பிகள் எல்லாம் உடைச்சி அது மேலே ஏறி என்னென்னமா செய்யக்கூடிய குரங்கு என்னென்ன எல்லா வேலையும் செய்யுமோ அந்த எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த தாவேகா எல்லாமே திசையில செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா இதை பொதுவா எடுத்துக்கிறங்க, எல்லாரும் ஒரு மாநாடு எடுத்துக்கிறீங்க, அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மாநாடு எடுத்துக்கிறீங்க. அங்க செந்தமிழ் சீமான் அவர்கள் மாநாடுல சிறிது ஒரு குப்பை கலந்தா கூட அந்த குப்பையை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்ல தொண்டர்கள் தம்பிகள் முதல்வரும் இந்த காட்சியை பார்க்க வந்தவங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த சில நொடிகளை பார்க்கக்கூடிய வந்தவர்கள் கூட அந்த நெகிழி குப்பைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சுத்தம் செய்து வைத்து விடுவார்கள். அங்க மாநாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையும் கூட இருக்காது. இங்கேயா மாநாடு நடந்துச்சு, இப்படியா போராட்டம் நடந்துச்சு, இப்படியா பெரிய பிரச்சாரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் கூட கண்டறிய முடியாது. அவ்வளோ சுத்தமாக, அவ்வளவு அழகாக. ஏன் அப்படின்னா அவர் நாட்டை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னா தன்னோட உயிர் பொருள் ஆவி எல்லாமே தமிழ் 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 மண்ணு. அவர் தமிழை நேசிக்கக்கூடியவங்க, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல சிறு குப்பைகள் கடந்தா கூட மன வேதனை அளிக்கும். அது குப்பையை போடுறதுக்கே மனசு என்ன பண்ணும், வலிக்கும். அப்படிப்பட்டவர் தான் செந்தமிழ் சீமான் அவர்கள். இப்போ அதுவே நம்ம தாவேகா எடுத்துக்கோம். இன்னைக்கு நடந்த தாவேகா மாநாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தா அப்படின்னா ஒரு சினிமா காட்சியை எப்படி பார்க்க முடியும், ஆவாரமா கூச்சலிட்டு சத்தமிட்டு அதை எப்படி சந்தோஷமாக பார்ப்பார்கள்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு மாநாடுல நடந்துச்சு. கூச்சலிட்டு டிவிக்கு 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 சொல்றது கூட டிவிக்கோட என்ன கொள்கை. நம்ம ஒரு மாநாடுக்கு போறோம் அப்படின்னா மாநாடுல எதுக்கு போறோம், முதல்ல அங்க என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு சொல்றாங்க, என்ன விஷயம்லாம் அங்க நடக்குது, நம்ம எங்க என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த மாநாடுல முழுக்க ஒரு சிறு பிள்ளை எப்படி சிறு பிள்ளையோட அழகா சுத்தமா கூட ஓரளவு பார்க்கலாம். ஆனா இவங்கள்ட்ட அந்த ஒரு ஒண்ணு கூட கிடையாது. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நம்ம ஒரு மாநாடு போயிருக்கோம், அந்த மாநாட்டுல என்ன நடக்கும், நாங்க போயிட்டு சீமான் ஒழிய இல்ல புரியல. நீங்க மாநாடு உங்களுடைய தளபதி, அதோட உங்க அண்ணன் விஜய் இந்த நாட்டை பாதுகாக்கணும் காக்கணும்னு சொல்லக்கூடியவரை வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு சீமான் ஒழியன்னா புரியல. அப்போ நீங்க எவ்வளவு வன்மை இருந்தா, எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த இடத்துல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்ப அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள்லாம் நீங்க தான் இப்ப சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, இவர்கள்லாம் ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது நான் பின்னாடி வர தலைமை சொல்லக்கூடிய, அதாவது விஜய் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி பதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பற்றிமணம் எப்படி பேசுவாங்க, ஆக்ரோஷமா ரத்த கொதிப்போட இந்த உற்சாகத்தோட பேசுவாங்க. ஆனா இவர் பேசும்போது அதாவது மாநாடு திமுகவுக்கும் நாங்க
இதுதான் ஒரு தலைவர் பேச முடியும். ஒரு துண்டு சீட்டை பார்த்து பேசக்கூடிய நீங்கள் மக்களை பார்த்து எப்படி பேச முடியும்? ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு பேச முடியாமல் நிறுத்தி இருக்கீங்க. நீங்க இங்கேயாவது செய்தியாளரை சந்திச்சிருக்கீங்களா? செய்தியாளர் எங்களுடைய கொள்கை இதுதான். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் கொள்கை எடுத்துக்கீங்க. கர்ம வீரர் காமராஜர் கொள்கை என்ன கொள்கை? அதுல என்ன எடுத்திருக்கீங்க? ஒரு எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அவரை மூச்சை அதை விடுங்க. அடுத்து வர்றேன். பெரியார் பெரியார் சொல்றீங்க, பெரியார் கொள்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. பெரியார் தான் பெரியார்வாதி தான் திராவிடம் தான் என்ன பண்ணுது? யாரை தோற்கடித்தது? காங்கிரஸ். சரி, காங்கிரஸ்ல போட்டியிட்ட கர்ம வீரர் காமராஜர்ல தோற்கடிக்கப்பட்டது, திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டது. அப்ப அது ரெண்டு ஒண்ணா வச்சுட்டு நீங்க என்ன கொள்கை எடுத்திருக்கீங்க? அப்ப இதுலயே நம்ம குழப்பங்கள் ஏற்படுத்துது. அப்ப இரண்டாவது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கு மாநாட்டில் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க, அதாவது விஜய் நிக்கிற மாதிரியே இந்த சைடு கொள்கை தலைவர் நிக்கிற மாதிரியெல்லாம் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணீங்க, மேல அதாவது காரணங்கள்ல, அதாவது திமுக வச்சிருப்பாங்கல்ல. இப்போ அண்ணா கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அண்ணா, அதுக்கப்புறம் பெரியாரு, இந்த மாதிரிலாம் மேல மேல போட்டோம். அதுக்கப்புறம் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மரணிச்சதுக்கு அப்புறம் அவருடைய போட்டாவை மேல வச்சுட்டு ஸ்டாலின், இன்றைய காலகட்ட முதலமைச்சர் அதாவது ஸ்டாலின் அவர் அவருடைய புகைப்படத்தை பெருசாக வச்சுட்டு உதயநிதி போட்டோவை சின்னதா வச்சிருப்பாங்க. இது எப்படின்னா அந்த அளவுக்கு கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இங்க அந்த கொள்கை தலைவர்கள் எல்லாரும் புகைப்படத்தை மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு ஒரு புடவையும் படத்தையும் ரெண்டு சைட்ல வச்சுட்டு இவர் இப்படி நிக்கிற மாதிரி. நீ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுத்துக்கிட்டீங்க, நாளைக்கு யார் ஜெயலலிதா எடுத்துக்கிறீங்களா? அவங்க கொள்கை தலைவர்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிறீங்களா? புரியல. உங்களுடைய கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு என்ன? இன்னும் எதிர்கட்சியா வரல, ஒரு எலெக்ஷன்ல நிக்கல, மக்களை சந்திச்சு பேசல, செய்தியாளர் தொடர்பு கொண்டு அவங்க சந்தித்து பேசல. அது அப்படின்னா இது என்ன நிலைப்பாடு? மாநாடுனா நம்மளுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்னன்னு சொல்லி பேசணும். அதுதான் மாநாடு. மாநாடுல கண்ணியம் இருக்கும். ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, வரும்போது எங்களுடைய மணிப்பிரஸ் அடிச்சிட்டாங்க, எங்களுடைய அந்த பரிசு அடிச்சிட்டாங்க, சில பேர் மொபைல்லாம் தேடிட்டாங்க. நீங்க நடத்தக்கூடிய மாநாடுல போன் நடக்குது. என்ன நடக்குது? திருட்டு நடந்திருக்கு, மது குடிச்சு நடந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உடைச்சு வீசி இருக்கீங்க. நீங்க என்ன மக்களுக்கு நல்லா செய்ய போறீங்க? இப்போ வீர வசனம் எல்லாமே எப்படி பேசலாம்னா சினிமால பேசலாம். தலைவரே தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசலாம். ஆனா இந்த நிலைக்கு அது ஒப்புனா ஒப்பாது. மக்களை சந்திச்சு பேச திராணி இல்லாத உங்களுக்கு எப்படி இந்த நாட்டை ஒப்பாங்க? மக்களுக்கு யார் சிறந்த தலைவர் மக்களுக்கு தெரியும். பாஜக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா துரோகத்தை விளைவிச்சது? கிறிஸ்துவர்களுக்கு துரோகத்தை விளைவிச்சது, சாமானிய மக்களுக்கு துரோகத்தை விளைவிச்சது. நான் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் தாழ்ந்தவன் சொல்லிட்டு எல்லாரையும் சாதி பாகுபாடு பார்த்து பிரிச்சது இந்த பாஜக பாசிச அரசு. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, நீங்க யாரோட கை கொள்ளையே வர்றீங்க, ஒரு மாநாடு வைக்கிறீங்க, பில்டப்பா பேசுறீங்க, வீராப்பா பேசுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டி கட்டி போயிடுறீங்க. ஒருத்தவன் காடுன்னு கத்திக்கல, மண்ணுக்காக கத்துறான், மலைக்காக கத்துறான், மனிதனுக்காக கத்துறான், பூச்சிக்காக கத்துறான், விலங்குகளுக்கு கத்துறான், பறவைகளுக்கு கத்துறான், மரத்துக்கு கத்துறான், அதுல வாழக்கூடிய உயிரினங்களுக்காக பேசுறான். மக்களே உங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாஜகவும் தமிழக துரோகி, திமுகவும் தமிழக துரோகி, அதிமுகவும் தமிழக துரோகி. ஒரு வாக்கு ஒரு நாட்டை மாற்றக்கூடிய வாக்கு, ஒரு வாக்கு ஒரு மனிதோட தீர்மானம், ஒரு அரசியல்வாதியை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடியது உங்களுடைய வாக்கு தான். சாமானிய மக்கள், அடிப்பட்ட மக்களுடைய வாக்கு தான்
அங்களுடைய நாட்டை தீர்மானிக்க, நாட்டை ஆளக்கூடியதை தீர்மானிக்கிறது. மக்களை இவர்கள்லாம் குழப்பவாதிகள். நீங்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பினால் உங்களை மாதிரியே எப்படி இருக்க முடியாது. இதுதான் திமுக நம்பி ஏமாந்தோம், அதிமுக நம்பி ஏமாந்தோம். இப்ப மறுபடியும் தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு அணில் குஞ்சுகளை பார்த்து நம்ம ஏமாறணுமா? மக்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்கை வரக்கூடிய 2026 யாருக்கு வாக்கு செலுத்தினா, அதாவது தமிழகத்திரமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வாக்கை செலுத்துங்க. வாக்கை செலுத்தினாங்க தூய்மை பணியாளர்கள். அவர்களுக்கு இப்ப நிரந்தரமான ஒரு வேலையோடு இங்க கொடுக்க முடிய அரசாங்கம் இல்லை. கேட்ட அரசாங்கம். மக்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாமே குழப்பவாதியை தவிர வேறு யாரும் இல்லை.